பாசத்துக்குரிய அண்ணன் எஸ்.பி. சரவணன் அவர்களை இருபத்தி வருவர்கள் வருகிறேன். மற்றும் தூத்துக்குடி தெற்கு மாவட்ட அம்மா பேரவை செயலாளரும் முன்னாள் ஆளுநர் யூனியன் சேர்மனும் எம்ஜிஆர் சிவாஜி பார்க்கும்போது எல்லாருக்கும் சமவளம் இருந்த ரசிகர் கூட இருந்துச்சு. ஆனால் சிவாஜி கட்சி தோற்றாரு, ஜெயிக்க முடியல. ரஜினிகாந்த் தோற்ற கட்சி தோற்கணும்னு சொல்லிட்டு ஓடி இருக்கான். அவன் படம் போடுறது தான் பணம் சம்பாதிக்க போறதும், அந்த படம் போடுறது தான் ரஜினிகாந்த் அதை முடிவு எடுத்தான். அதே போல கமலஹாசன் தான் 1% ஓட்டு கூட வாங்கல. அவன் கமலஹாசன் என்ன பண்ணான்னா, திமுக ரூபா வாங்கிட்டு நாம 1.5% ஓட்டு தான் தோற்றுருக்கோம், அவன் 1.5% ஓட்டு தான் பிரிச்சிருக்கான். அதை பிரிக்கிறதுக்காகவே கமலஹாசனை கடாவை இருக்காங்க. அவங்க என்ன சொல்லுவாங்க, 1% 1% ஓட்டு கூட இல்லை. இப்போ அவங்க ஆதே தெரிஞ்சுக்கலாம். இப்போ நீங்க விஜய் வந்தோம்னா அவங்களுக்கு 1% ஓட்டு இருக்காங்க எழுதலாம். அந்த 1 வருஷம் 2 வருஷத்துல அந்த ஒரு எலெக்ஷன் கூட தாங்க முடியாத நிலையில போயிடுவாங்க. விஜயகாந்த் நம்மளோட கூட்டணி சேர்ந்தா எதிர்கட்சிங்கிற தலைவர் அந்தஸ்து பிடிக்க முடியும். அவர் தனியாக ஒரு சீட் தான் வந்தார், நம்மளோட கூட்டணி சேர்ந்ததுனால எதிர்கட்சிங்கிற ஒரு அந்தஸ்து கிடைக்குது. அதுக்கு பின்னால சூழ்நிலை காரணமாக அவர் பிறகு அந்த கட்சி அந்த அம்மா கொஞ்சம் அவர் தலைவர் இருக்கு. ஆனால் இன்னைக்கு புதுசா ஆரம்பிக்கலாம். ரஜினிகாந்த் மேலே ரசிகர்கள் உள்ளவர் விஜய் அவ்வளோ ஒன்றும் இல்லை. சரி, ஊருக்கு ஒரு 10 பையன் இருக்காங்க, இல்லைன்னு சொல்ல முடியாது. அதுதான் அதெல்லாம் இருக்கிற பையன்களே இன்னைக்கு சொல்லி நம்ம கட்சியில் சேர்க்கணும். இன்னைக்கு நம்ம இயக்கம் குழப்பமான ஒரு சூழ்நிலையில் இருக்கும்போது நம்ம இயக்கத்தில் உள்ளவங்க கூட பிஜேபி போயிருக்காங்க. பிஜேபி எடுத்து சொல்லணும், நீங்க மோடி வருவாய்க்கிறார் 303 சீட் எடுத்து தனி மெஜாரிட்டி 3 மெஜாரிட்டியில் ஆட்சி பண்ணிட்டு இருக்காரு. பாருங்க, ஆட்சி நடவடிக்கையே தொங்கி இருக்கிறாரு. சந்திரபாபு கையில் பிடிக்க, நிதிஷ்குமார் கையை பிடிக்காது. இல்லை, நீங்க ஆட்சி அமைக்க முடியாது. அதுதான் நீங்க பிஜேபியோட நிலைமை. அதுக்கு பிறகு இந்தியா ஒரு இடைத்தேர்தல் வந்துச்சு, நாடாளுமன்ற தேர்தலுக்கு பிறகு. அதில் 13 இடத்துல ஒரு இடமும் பிஜேபி வந்து மீறி கூட மற்ற கட்சிகளிடம் வாங்கியது. ஆனால் இன்னைக்கு பிஜேபி இறந்துக்காக எப்படி தவிர ஒன்றும் இல்லை. இன்னைக்கு தமிழ்நாட்டை பொறுத்தவரையில பிஜேபிக்கு எந்த ஒரு செல்வாக்கும் கிடையாது. அதாவது எந்தெந்த முறையில சில ஆட்கள் நம்ம இயக்கத்தில் உள்ளவங்களே போயிருக்காங்க. அவங்களெல்லாம் நீங்க அழைக்கணும். இந்த நடந்த நாடாளுமன்ற தேர்தல் என்ன கழக செயலாளர் பாசத்துக்குரிய அண்ணன் காசிராஜன் அவர்களை வருக என ஒன்றிய கழக சார்பாக வரவேற்கிறோம். மற்றும் வெற்றிப்பறை நகர கழக செயலாளர்